பேரன்பின் சொந்தங்களுக்கு எம்முடைய வணக்கம். இப்பொழுது 2-3 நாட்களாக மிக தீவிரம் எடுத்திருக்கக்கூடிய திருப்பதி லட்டு குறித்து இந்த காணொளி. திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய், சோயாபீன்ஸ் உள்ளிட்ட நெய்வேத்தியத்திற்கு பதிலாக இவைகளெல்லாம் கலந்திருக்கிறது. இது இந்துக்களினுடைய மனதை பெரும் அளவில் பாதித்திருக்கிறது. அவர்களுடைய சனாதன தர்மத்தை அழித்து விட்டது, அவர்களுடைய சனாதன உணர்வுகளை புண்படுத்தி விட்டது என்று எல்லாம் ஆந்திரம் தொடங்கி இந்திய தேசியம் முழுவதும் இதனுடைய கூப்பாடுகளும் இதனுடைய கோபமும் வெளிப்படுகிறது. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான். அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாஜகவை சார்ந்த திரு சுமதி அவர்கள் இடையே சீமானை குறித்து பேசியிருக்கிறார். சீமான் அவர்கள் அந்த தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பிலே அது குறித்து கேட்கப்பட்டதற்கு இந்த உணவு பண்டத்தில் அல்லது பக்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த உணவு பண்டத்தில் மாமிசங்களை அல்லது மாமிச எண்ணெயை கலந்திருப்பது என்பது கண்டனத்திற்குரியதுதான். ஆனால் அதையே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்க முடியாது. யாருக்கும் எதுவும் ஆகவில்லை என்று அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதை விட்டு நாட்டில் தேசத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள் வணங்கும் சாமியை தாண்டி இந்த பூமியை நேசிக்க வேண்டியிருக்கிறது. இந்த பூமிக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொல்லைகளும் இந்த பூமியை பாழடித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் நிறுத்த வேண்டும். மக்களுக்கு ஜிஎஸ்டி, நீட் உள்ளிட்ட பல்வேறு தொல்லைகளை கொடுத்திருக்கக்கூடிய அரசு மீண்டும் இந்துத்துவத்தை முன்னெடுத்து அல்லது இந்துக்களுடைய உணர்வை புண்படுத்துவதாக ஆங்காங்கே இந்த விடயங்களை எழுப்பி பல்வேறு திரைமறைவு செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. இது ஆங்கில ஊடகங்கள் தொட்டு தமிழ் ஊடகம், தெலுங்கு ஊடகத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதனுடைய அந்த தீர்வு, அந்த ஆய்வினுடைய அறிக்கை முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதா, அதனுடைய சாராம்சங்கள் முழுவதுமாக ஆராயப்பட்டு வெளியிடப்பட்டதா என்ற ஒரு வினாவும் இன்றளவும் இருக்கிறது. அரசியலுக்காக இந்த நகர்வை அவர்கள் செய்தார்களா? ஆந்திரத்திலே ஆளும் அரசு இதை செய்திருக்கிறதா? ஜெகன்மோகன் ரெட்டியின் மீது இந்த பழி செல்வதற்காக இப்படி நடந்திருக்கிறதா? அது எப்படி நடந்திருந்தாலும் இந்த ஒப்பந்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிறுவனம் இந்த பிழையை செய்திருக்கிறது என்றால் அது வன்மையாக கண்டனத்திற்குரியது, இந்துக்களினுடைய மனதை புண்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய அளவிலே நாம் இந்துக்கள் என்ற ஒரு குடையின் கீழ் அடைக்கப்பட்டிருந்தாலும் சைவர்களாகவும் வைணவர்களாகவும் அவரவர் தொழக்கூடிய அவரவர் வணங்கக்கூடிய தெய்வமாக அவர்கள் புனிதத்தை எதிர்பார்க்கிறார்கள். மற்ற நேரங்களில் மாமிசத்தை உண்டாலும் புரட்டாசி மாதத்தில் அவர்கள் மாமிசத்தை விலக்கி வைத்துவிட்டு தங்களுடைய உணவு பழக்கத்தில் விரதமிருந்து பெருமாளை வணங்கக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். 300 ஆண்டுகளுக்கு முன்பாக அது முருகனுடைய ஆலயமாக இருந்ததா என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க, அது முருகனுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அது பெருமாளுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, அவரவர் வணங்கக்கூடிய மத உணர்வுகளில் புண்படுத்துவதற்கு யாருக்கும் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. எளிமையாக தன்னுடைய கருத்தை பதிவிட்டு சென்ற ஸ்ரீமானை இந்த விடயத்தில் நீங்கள் இழுக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த நாட்டில் எண்ணற்ற பிரச்சனைகளை இந்த அரசும் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பது, இங்கே போதைப் பொருட்களுடைய நடமாட்டமும், அநியாயமாக மாட்டிறைச்சி உணவை எடுத்துக்கொண்டாயா அல்லது வைத்திருக்கிறீர்களா என்று இந்துக்கள் என்று ஒரு போர்வைக்குள் தங்களை அடைத்து கொண்டிருக்கக்கூடிய சில மூடர்கள் செய்த விடயங்களையும், இங்கே யார் செய்தார் தவறு என்று புரியாமல் சில செய்த பிழைகளையும் அதை ஆய்வுக்குட்படுத்தி சரியான விசாரணையை நடத்தி அதற்கான ஒப்பந்தத்தை மாற்றுவது, அதை அந்த கோவிலுடைய நிர்வாகம் ஏற்கனவே திருப்பதி தேவஸ்தான அமைப்பின் கீழாக இருக்கிறது. அதில் சரியான நிர்வாகிகளை அரசியல் குறுக்கீடுகள் உள்ளீடுகள் இல்லாமல் சரியான நபர்களை அங்கே அமர்த்தி இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நிகழாமல் இருப்பதற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளும் அரசு, சந்திரபாபு நாயுடைய அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இது ஒன்றுதான் நாட்டில் பிரச்சனை என்று இதை திசை திருப்புவது, அதை விடுத்துவிட்டு மக்களுடைய நலனில் என்ன செய்ய வேண்டும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவது, இங்கே மதம் மட்டுமே பெரிய பிரச்சனையாக இருப்பதை விடுத்து
வளர்ச்சிக்கான அரசியலை நீங்கள் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நிலத்தினுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவது, கயவர்களுக்கு எல்லாவற்றையும் விற்றுவிட்டு தேசத்தை பாழடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசு இருவரும் மாநில மத்திய அரசுகளினுடைய நிலைப்பாடுகளில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தி மக்களுக்கு நல்ல ஆட்சியையும் நல்ல வாழ்வியலையும் தருக என்று வேண்டுவதோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.